வடசென்னை 2 எப்போ வரும் சார், எப்போ வரும் சார்? இந்த ஒரு கேள்வி வந்து தனுஷ்கிட்டையும் நம்ம வெற்றிமாறன்கிட்டையும் பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்க ஆளுங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு பையன் கேட்குறான். பிஹைண்ட் ரூட்ஸ் இது ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சாங்க. சூரி, இவர் வெற்றிமாறன் இவரெல்லாம் பங்கெடுத்தாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பையன் அதை கேட்ட உடனே அவர் ரொம்ப காண்டாயிட்டார். ஏன்னா வடசென்னை வந்து கொஞ்சம் ப்ராப்ளமில் இருக்குது. வடசென்னை 2, வடசென்னை 1லேயே வந்து ராஜன் அப்படின்ற கேரக்டருக்கு ரொம்ப நீ முக்கியத்துவம் கொடுத்துட்ட, ரொம்ப நீ அவனுக்கு ஹைப்பு கொடுத்துட்ட, என்னோட அவனை நீ பெருசாக காட்டிட்ட அப்படின்ற மாதிரி தனுஷ் வந்து கோவப்பட்டதாக ஒரு ரூமர் இருக்குது வெளியில். சார் அவங்க கேட்டுட்டாங்க, இருந்தாலும் நான் கேட்குறேன். வடசென்னை 2 எப்போ ரிலீஸ்ன்னு சொன்னீங்கன்னா, லைக் எந்த இயர்ன்னு சொன்னீங்கன்னா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை, எனக்கு தெரியல. நான் இப்போ விடுதலை 2 எப்போ ரிலீஸ்ன்னு தெரியாத ஒரு ஆள். படம் முடிஞ்ச படம் அதுவே எனக்கு எப்போன்னு தெரியல. இது முடிச்சுட்டு வாடிவாசல் இருக்குது. வாடிவாசல் முடிச்சுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுறோன்னு தெரியல. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். வடசென்னை 2 கொஞ்சம் டைம் எடுக்கும். எந்த இயர்னாச்சு சொல்ல முடியுமா? அவ்வளோதான், அது டைம் எடுக்கும். அவ்வளோதான். ஓகே, டைலாக் கேட்டிங்களா? எந்த ஏர்னாவது சொல்ல முடியுமா சார்னா, ஐயோ டைம் எடுக்கும்னா அவ்வளோதான் அது அப்படின்றது பாருங்க. அவ்வளோதான் அப்படின்னா அவ்வளோதான், அது முடிஞ்சு போச்சு. அந்த படம் வந்து நடக்காது. அதுக்கப்புறம் அதனால தான் வந்து தனுஷோட கொலாபரேஷனில் எந்த படமுமே வந்து வெற்றிமாறன் பண்ணல அப்படின்றது தான் உண்மை. அப்படின்றது தான் இதை பார்க்கும்போது தோணுது.